சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் சேர்ந்தனர். நிகழ்ச்சியில் மு.க.ஸ்டாலின் தற்போது பேசி வருகிறார். அதனை நேரலையாக காணலாம். கேமரா வைக்கணும், வெப் கேமரா வைக்கணும். அப்படி வைத்தால் தேர்தல் முறையாக நடக்கும். அது மட்டும் இல்ல, தேர்தல் முடிஞ்சதற்கு பிறகு அந்த வாக்கு எண்ணிக்கையை நிறைவேற்றுகிற போது கூட அதையும் முறையாக நடத்தணும். ஆக இது முறையாக இருக்க வேண்டும், முறையாக தேர்தல் நடைபெறும் என்பது என்ற அடிப்படையில் தான் நாம் வழக்கு போட்டோம். அது மட்டும் அந்த வழக்கு இப்போ உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு, அப்பீலுக்கும் போயிருக்கோம். ஆக அந்த உச்ச நீதிமன்றத்தில் வருகிற 18ஆம் தேதி அதனுடைய விசாரணை நடக்க இருக்கு. அது ஒரு பக்கம். இதற்கிடையில இதே நம்முடைய அமைப்பு செயலாளர் இன்னொரு வழக்கும் போட்டார். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க பெண்கள் வார்டு, அதே போல ஆதி திராவிட சமுதாயத்திற்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய வார்டுகள், இவைகள் எல்லாம் முறையாக ஒதுக்கப்பட்டிருக்கிறதா தயவு செய்து நீங்க சிந்திச்சு பார்க்கணும். வேண்டும் என்றே ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் ஒரு பெயர் சொல்லக்கூடிய வகையில் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால், இவன் நின்னா, இந்த திமுக வேட்பாளர் நின்னா நிச்சயம் இந்த திமுக தான் வெற்றி பெறும். ஆக அந்த இடத்தை பெண் வாக்காக, பெண்ணுடைய இடஒதுக்கீடா மாத்துறது, அந்த இடத்தை தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு இடத்தை ஒதுக்குவது என்று அவர்களே முடிவு செய்து, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்று பெண்களுக்கு இடஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய உணர்வு. அதில் எந்த மாறுபாடும் கருத்து மாறுபாடும் கிடையாது. முதல்ல பெண்களுக்கென்று 33% இடஒதுக்கீட்டை நிறைவேற்றி தந்த ஆட்சி திமுக ஆட்சி தான். இந்தியாவிலேயே நம்முடைய மாநிலத்தில் தான். அதை நீங்க மறந்துடக்கூடாது. இன்னைக்கு 50% வந்திருக்கலாம். இன்னைக்கு 50% வர வேண்டும் என்று சட்டமன்றத்தில் மட்டும் இல்ல, நாடாளுமன்றத்திலும் வர வேண்டும் என்று குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் நாம. அதுல எந்த மாறுபாடும் கிடையாது. அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு முறையாக இடம் ஒதுக்கணும். ஆக எங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினுடைய வாக்கு அதிகம் இருக்கோ, எங்க பெண்களுடைய வாக்கு அதிகமா இருக்கோ, அதை தேர்ந்தெடுத்து அப்படி ஒதுக்குவதுதான் மரபாக இருக்கும், முறையாக இருக்கும். அது ரொட்டேஷன் அடிப்படையில் ஒதுக்கணும். அது மட்டுமல்ல, பழங்குடி சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு சென்னை மாநகரத்தில் எங்கேயாவது இடம் ஒதுக்கப்பட்டிருக்கா? இல்ல. ஆக அதையும் முறையாக நிறைவேற்றிட வேண்டும். இதெல்லாம் முறையாக நடத்தல. இதை விட கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் தேதியை ஆணையர் அறிவிக்கிறார். எப்பொழுது? ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு அறிவிக்கிறார். 6:15 மணிக்கு தொலைக்காட்சியில் நேரடி ஒளிபரப்பப்படுகிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. அறிவிக்கப்பட்ட அடுத்த நாள் காலை 10 மணிக்கு நாமினேஷன் போடலாம், வேட்புமனு தாக்கல் பண்ணலாம். அந்த அறிவிப்பு வருது. அதற்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, ஆளுங்கட்சியை சார்ந்த அதிமுக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா உள்ளாட்சி அமைப்புகள்ல, மாநகராட்சிகள்ல, பேரூராட்சிகள்ல, ஊராட்சிகள்ல, வார்டுகள்ல, ஒன்றியங்கள்ல, மாவட்ட கவுன்சில் எல்லா இடத்திலையும் வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சுக்கலாம். ஆக முன்கூட்டியே அவர்கள் எல்லாம் திட்டமிட்டு தேர்தல் ஆணையமோ அதிமுக ஆளுங்கட்சியாக அதிமுகவும் இது ஒரு கூட்டணி அமைச்சுக்கிட்டு எந்தெந்த இடம் அந்த பட்டியலை முன்கூட்டி அவங்களுக்கு கொடுத்துட்டு, ஆக இந்த சதிகள்லாம் நடந்த காரணத்தால தான் இது நடக்க போதே நமக்கு நல்லா தெரியும். அதனால தான் முன்கூட்டியே நம்முடைய பாரதி அவர்கள் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழக்கு போட்டோம்.